Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு வந்து நம்ம crosscut basketோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். கார்னர் திருப்புறது, அதுக்கப்புறம் வந்து சுற்றி பின்னி முடிக்க போகிறது. நம்ம வந்து இப்போது இந்த கூடையோட பேஸில் வந்து இந்த மாதிரி வரும். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வி ஷேப்பில் வரும். நம்மளோட இந்த சென்டர் நாட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் நாட்டில் இருந்து இந்த சைடில் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் நாட்டோடு சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த பக்கம் 9, அதே போல் இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9, அதாவது இந்த நடுவில் இருக்கிற இந்த சென்டர் நாட் தவிர இந்த பக்கம் ஒரு 8 நாட்டும் இந்த பக்கம் ஒரு 8 நாட் வரணும். இல்லை நீங்கள் இதுலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9 வரணும். நம்ம இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் எப்படி போடுறது பார்த்துருப்பீங்க. இப்போ கார்னர் டேர்ன் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இதில் எப்படி கார்னர் டேர்ன் பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லித்தரேன். இதில் வந்து நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கார்னர் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு பின்ன ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ ஹைட்டு வந்து பின்னியாச்சு. இவ்வளோ ஹைட்டு வந்து பின்னிருக்கு. இந்த பக்கம் வந்து நான் இன்னும் பின்னாமல் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து வீடியோவில் இது வரைக்கும் நான் உங்களுக்கு எப்படி பின்னணும்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி காமிச்சோம் இல்லையா, இந்த பக்கம் 8 நாட்டு, இந்த பக்கம் 8 நாட்டு. இந்த 8வது நாட்டும் 7வது நாட்டும் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ராஸில் போவோம். நம்ம வந்து க்ராஸில் வந்து பின்னுவோம். அதாவது பேஸ் முடித்தோடனே நீங்கள் எந்த பக்கம் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரன்னிங் ஒயர் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த க்ராஸில் போகும்போது இந்த க்ராஸ் பாருங்கள், இந்த மாதிரி க்ராஸ் வரும்போது நம்ம நாட் போட்டுகிட்டே வந்தோன்னா ஹைட் வரும். பட் கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த க்ராஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக க்ராஸாக உங்களுக்கு ஒயர் வந்து வரும். ஆனால் இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துலையும் இந்த ஆப்போசிட் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகும். ஒயர் ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம அது வந்து எப்படி கார்னர் டேர்ன் பண்ணுறது இதில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த வி ஷேப்பில் இருக்கிறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒயர் ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கார்னர் டேர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற லாஸ்ட் இந்த 7 8 இருக்கு இல்லையா, 7 8 இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே பாக்ஸ் நாட் போடுற மாதிரி போடுறோம். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 2 லைன் வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து நாட் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து கார்னர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 3 நாட் வரும். இதுதான் வந்து கார்னர் இது. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு கார்னர் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒயர் வச்சு இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் ஸ்ட்ரைட்டாக போச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் காமிக்குது. இப்போ நம்ம இந்த ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக பின்னிக்கிட்டே வந்துட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு சென்டர் நாட் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு விட்டுறணும். அதே போல் இப்போ இந்த பக்கம் இந்த வி ஷேப்பில் நம்ம இப்போ இங்கே வந்து கார்னர் போட்ட மாதிரி இப்போ இங்கே வந்து கார்னர் போடலாம். அதே போல் இந்த 8வது நாட்டும் 7வது நாட் இருக்கு இல்லையா, இந்த 2 நாட்லேயும் இப்போ வந்து நம்ம வந்து சேர்த்து நாட் போடணும். ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும் ஒயரு. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. கார்னர் நாட் மட்டும் நல்லா டைட் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து கார்னர் இப்போ டேர்ன் பண்ணிட்டோம். உங்களுக்கு 3 நாட் வந்திருக்கு. ஸோ 3 நாட் வந்திருக்கு. இப்போ இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்கள் ஒயர் வந்து உங்களுக்கு க்ராஸாக வருது இல்லையா, இப்போ இந்த ஒயரை வச்சு நம்ம இந்த ஃபுல்லாக லைனும் பின்னிட்டே வரணும். உங்களுக்கு இந்த சென்டர் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக இந்த ஒயர் இங்கே ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் நாட் போட்டு முடிச்சிடணும். அதே போல் இங்கே நம்ம கார்னர் போடும்போது இந்த வந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக பின்னி இங்கே ஒரு ஒயர் வந்து பாருங்கள், இந்த 2 ஒயர்லேயும் நாட் வந்து சேரும்போது நம்ம இந்த இடத்த வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதே போல் தான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக பின்னிட்டே வரணும்.
இதுதான் வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது. இதுதான் வந்து இங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த 3 நாட் சேர்ந்து இங்கே ஒரு கார்னர், இந்த 3 நாட் சேர்ந்து கார்னர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வர இந்த ஒயர், இங்கே வர ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வச்சு இந்த சைடு ஃபுல்லாக பின்னுறது. அப்புறம் இந்த ஒயர் வச்சு இப்படி ஃபுல்லாக பின்னி நம்ம இப்போ இவ்வளோ ஹைட்டு வந்து பின்னிட்டோம். இப்போ நம்ம இவ்வளோ ஹைட்டு பின்னிட்டோம். இனி வந்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் நாட் போட்டுகிட்டே நம்ம போக வேண்டியதான். அதே போல் இந்த சைடும் வந்து நம்ம கிராஸ் நாட் போட்டு பின்ன போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பின்னி காமிச்சிடுறேன் எப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஒயர் பாருங்கள் உங்களுக்கு கிராஸாக போகுது இல்லையா. இப்போ இந்த கிராஸான இந்த ஒயரையும் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரையும் வச்சு இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகிற லைன்லாம் இந்த க்ராஸாக வர இந்த ஒயர் வச்சு ஃபுல்லாகவே நம்ம இந்த நாட் வந்து இந்த லைன் ஃபுல்லாக பின்னிட்டு வரணும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் கட்டில் வந்து இந்த பெரிய கூடையில் வந்து இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து எங்கேருந்து கார்னர் டர்ன் பண்ணணுன்னு தெரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த வி ஷேப் வர இடத்துல லாஸ்ட்டாக வர அந்த 2 ஒயரையும் நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணணும் 4 பக்கத்துலேயும் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ எப்படி வந்து ரன்னிங் ஒயர் வச்சு எல்லாத்துலேயும் பின்னுவோமோ அந்த மாதிரி இதில் ரன்னிங் ஒயர் கிடையாது, சைடில் இருக்கிற அந்த கிராஸாக போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பின்னிகிட்டே வரணும். வந்தீங்கன்னா சுற்றி பின்னிகிட்டே வரதை விட உங்களுக்கு இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கிராஸாக போகும். அந்த சைடெல்லாம் அப்படி பின்னிகிட்டே போனீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் கிராஸ் நாட் கூட. ஸோ ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக பின்னிகிட்டே வரும் பாருங்கள். இதுதான் வந்து சென்டர் நாட்டு. நம்ம இந்த பக்கம் போகிற ஒயரோடு நம்ம வந்து இந்த லைன் வந்து முடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் நாட்டில் இந்த பக்கம் போன ஒயரோடு நம்ம இந்த லைன் நாட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த ஒயர் வச்சு நம்ம இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சிடலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த நாட்டில் இந்த 2 பக்கம் ஒயர் போச்சு பார்த்தீங்களா, அதில் இந்த பக்கம் இந்த நாட்டு, இந்த பக்கம் இந்த நாட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதையும் நம்ம சேர்த்து ஒரு நாட் போடலாம்.
ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டு நாட்டு போட்டுகிட்டே வரணும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஹைட்டு வந்த பிறகு இங்கே ஆப்போசிட்டில் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஹைட்டு எந்த அளவுக்கு இன்னும் ஹைட் வந்ததுக்கப்புறமா அப்படி ஈக்குவலாக நீங்கள் எடுத்து வந்துடுங்க. ஈக்குவலாக எடுத்து வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கூடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் க்ராஸாக போதோ அங்கெல்லாம் நம்ம வந்து க்ராஸ் நாட் போட்டு போட்டு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அது வரைக்கும் போட்டுகிட்டே வரலாம். நான் உங்களுக்கு பாதி முடிச்ச அப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கே எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து பின்னிட்டே வரலாம். உங்களுக்கு இனி வந்து இப்போ நான் இங்கே பின்னி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்தோன்னா இந்த கிராஸில் ஒயர் எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் பின்னிட்டே வாங்க. பின்னிட்டே வர வர உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக வரும். அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஒயர் எடுத்து பின்னிட்டே வரோம். இப்போ நாம் இந்த கார்னர் ஃபுல்லாக வந்து திருப்பிட்டோம். நம்ம கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக வரும். அதே போல் இந்த பக்கமும் திருப்பணும். ஸோ அதே போல் சுற்றி ஒயர் வந்து கிராஸாக போகுது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே நாட் போட்டுகிட்டே வர வர உங்களுக்கு கூட வந்து ஹைட்டு கூடிக்கிட்டே இருக்கும். ரொம்பவும் ஈஸி. நம்ம வந்து அந்த நாட் வந்து அழகாக அது கிராஸாக காமிக்கும் பாருங்கள். அது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிகிட்டே வர கூட ஹைட் ஆகிட்டே வரும். நான் அது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம எப்படி வந்து இது கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே எனக்கு தேவையான ஹைட்டு வந்து நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரும் 4 லைன் வரும். ப்ளூ ஆரஞ்சு அப்புறம் ப்ளூ வித் ஆரஞ்சு இப்படி மிக்ஸ் பண்ணி 4 லைன் வரும். ஸோ இது 4க்கு 4 கூட நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கிராஸ் நாட் போட்டுகிட்டே வர வர உங்களுக்கு இவ்வளோ ஹைட்டு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்கிற அந்த ஒயர்லாம் வந்து உள்பக்கமாக சொருகி விடணும். இது வந்து கிராஸ் நாட்டுறதுனால இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா எந்த சைடு போதோ ஆப்போசிட் சைடு நீங்கள் அதில் அப்படியே சொருகி விட்டுட்டே போங்க. அதே போல் இந்த பக்கம் இருக்கிற ஒயரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா கிராஸாக போகும் லைனு. அந்த லைன் போகிற பக்கமே வந்து நம்ம சொருகிட்டு இருந்தோன்னா கூட வந்து சீக்கிரமாக வந்து நம்ம சொருகி முடிச்சிடலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது மட்டும் இந்த ஒயர் வந்து கிராஸாக தான் சொருகி விடணும். நம்ம ஸ்ட்ரைட்டான அந்த நார்மல் கூட போடும்போது ஸ்ட்ரைட்டாக சொருக்குவோம். இது வந்து கிராஸ் நாட்டுன்றதுனால நாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிராஸாக தான் போகும். ஸோ நம்ம ஃபுல்லாக சொருக்கி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவும் ஈஸி. நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கைப்பிடி போடுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா பேஸு, இந்த பார்ட் வந்து கார்னர் திருப்புறதும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.